அரேபியாவின் அகன்ற மணற்பரப்புகளில் ஒரு சுவையின் விதை விதைக்கப்பட்டது. இது ஒரு உணவின் கதை அல்ல, இது நூற்றாண்டுகளை கடந்த ஒரு மரபின் பயணம். ஏழாம் நூற்றாண்டு அரேபியா, கடினமான பாலைவன வாழ்க்கை. பாலைவனத்தின் கடின வாழ்க்கையில் சக்தி தரும் ஒரு உணவு பிறந்தது. அது ஹலீம். கற்களால் அரைக்கப்பட்ட கோதுமை பருப்பு பொறுமையுடன் தயார் செய்யப்பட்டது. கோதுமை இறைச்சி நேரம் பொறுமை. அந்த எளிய உணவு ஹலீம். காலம் நகர்ந்தது. அந்த மரபு தனது பயணத்தை தொடங்கியது. பயணிகளுடன் அது நகர்ந்தது. வணிக பாதைகளில் அது பரவியது. ஒரு சுவை, ஒரு சக்தி. அந்த எளிய சுவை பாலைவனத்தை தாண்டி பெர்ஷியாவின் நிலத்தை நோக்கி பயணித்தது. பாலைவனத்தின் வெப்பத்தை தாண்டி மணல் புயல்களை கடந்து அந்த மரபு புதிய நிலத்தை நோக்கி நகர்ந்தது. பசுமை நிறைந்த பெர்ஷியா அதை வரவேற்க காத்திருந்தது. பத்தாம் நூற்றாண்டின் பெர்ஷியா. இங்கு அந்த உணவு புதிய வடிவம் பெற்றது. ஒன்றாக தட்டி கலக்கும் கைகளில் ஹலீம் ஒரு சமையல் கலையாக உயர்ந்தது. பெர்ஷியாவில் அது மேம்பட்டது. சாதாரண உணவு சமையல் கலையாக மாறியது. பெர்ஷியாவின் நிலம். இங்கு அது மேம்பட்டது. சுவை ஆழம் பெற்றது. ஒரு உணவு, ஒரு கலாச்சாரம். மரபு மீண்டும் நகர்ந்தது. மேற்கு கடற்கரையை தொட்டு அது புதிய நகரங்களை அடைந்து கடல் காற்றிலும் ஹலீமின் மனம் கலந்தது.